இன்னைக்கு ஹயாட்டஸ் ஹெர்னியா பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது. ஸோ ஹயாட்டஸ் ஹெர்னியா இருக்கிறவங்க அனைவருக்கும் சிகிச்சை தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் நிஜம் அனைவருக்கும் அதற்கு ஹயாட்டஸ் ஹெர்னியாக்கான அறுவை சிகிச்சை முறையில் அதை சரி பண்ணுவதற்கான சிகிச்சை தேவையில்லை. ஒரு சிலருக்கு தான் அந்த அளவிற்கான பாதிப்பு காணப்படுகிறது. மிகவாறு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் உணவு முறைகளை ப்ராப்பராக எடுக்கிறதன் மூலம், அதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்று சொல்லுவோம், மற்றும் தேவைக்கு ஏற்ப மருந்துகள் எடுப்பதன் மூலம் இந்த சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவங்களால அதை மேனேஜ் பண்ணி ஈவன் மெடிக்கேஷன் இல்லாமலே கூட இருக்க முடியும். இப்போ யாருக்கு அந்த அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது? உணவு குழாயில் மிக அதிகமான அளவில் புண்ணு இருக்குது. அதாவது கிரேட் பி, கிரேட் சி இசோஃபேஜைட்டிஸ் என்று சொல்லுவோம். சிலருக்கு சாப்பிட்ட உடனே ஃபுட்டே அப்படியே ரிட்டர்ன் வந்துடும், வாமிட்டிங் மாதிரி. இட் இஸ் வால்யூம் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம். அந்த ஃபுட் போலஸ் அப்படியே வரும். இன்னும் ஒரு சிலருக்கு சாப்பிட்டுட்டு அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, கொஞ்சம் குறிஞ்சாங்கன்னா வெளியே வந்துடும், படுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சிரமங்கள் இருக்கும். மேலும் சிலருக்கு ஒரு நாள் கூட மருந்து இல்லாமல் இருக்கும். மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அதை நான் டிஸ்கண்டினியூ பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹயாட்டஸ் ஹெர்னியா ரிப்பேர் பண்ணும். இதுலேயும் இன்னும் பல காரணங்கள் தேவைப்படுது. அதில் பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் என்று ஒரு செல்லுலர் சேஞ்ச் கூட ஒன்று அடங்கும்.